சங்கே முழங்கு. வணக்கம், தமிழ் வாழ்க. ஐயா வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவர் தான் ஊடகங்களுக்கு பேசும் பொருளா இருக்கிறார். என்னதான் நடக்குது ஐயா? அன்பான தமிழ் மக்களுக்கு பணிவான வணக்கங்கள். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் முதலாக வட்டமேஜை மாநாட்டில் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய பேருரையாற்றினார் இல்லையா, ஆங்கிலத்தில். அங்கிருந்தா ஆரம்பம். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக முதல் குரல் அங்கு ஓங்கி ஒலித்ததுலவா, அதனுடைய இங்குதான் அடித்தளம் போடப்பட்டது. அங்கிருந்து தான் இந்த மக்களுடைய உரிமை ஆரம்பமாயிற்று, சட்ட வடிவமாக ஆயிற்று. அதற்கு பின்னர் எத்தனையோ தொடர்ந்து அம்பேத்கருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தன்னுடைய அந்த இன மக்களுக்காக விடாத முயற்சி, எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற முன்னெடுப்புகள். அவர் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். அப்படிதான் இறுதியாக அந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கும் பொறுப்பு அவர் கைக்கு வந்தது. இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இந்த பட்டியலின மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முறையான ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய உரிமைகளை அங்கு நிலைநிறுத்தினார். இப்போ தமிழகத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஒரு தலைவர், அம்பேத்கரை போன்று, மாமேதை அம்பேத்கரை போன்று, அம்பேத்கருடைய மறு உருவமாக ஒரு தலைவர் நமது ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையும் போராட்ட காலம்தான். கிட்டத்தட்ட 1990களிலே ஆரம்பித்து இன்றைய தினம் வரை எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல், எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல், எந்த விதமான பதவி ஆசையும் இல்லாமல், எந்த அதிகாரத்துக்கும் ஆசைப்படாமல், எந்த செல்வத்துக்கும் ஆசைப்படாமல், தன் மக்களை ஒன்று திரட்டி அந்த விடுதலை சிறுத்தைகள், அந்த படை, அந்த பேராண்மை மிக்க பெரும்படையை திரட்டி இன்று அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக முழுமையாக வாழ்ந்து வருகிறார் அல்லவா. அம்பேத்கரை போன்று ஒருத்தர் வாழ்ந்து வருகிறார். இன்றைய வாழும் அம்பேத்கர் ஐயா திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நம்ம ஒரு தலைவனை ஒப்பீடு செய்யும்போது இந்தியா முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அதையும் உணர்ந்து பார்த்து ஒப்பீடு செய்ய வேண்டும். இங்கே நம்ம பக்கத்தில் பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த மாநில ஒடுக்கப்பட்ட மக்களின், பட்டியலின மக்களுடைய தலைவராக அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக வாழ்ந்தவர். அந்த மாமனிதன் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பார்வை பாருங்க அவருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரசுடன் இருப்பார், அந்த கூட்டணியில் இருப்பார், மத்தியிலே அமைச்சராக இருப்பார். பிபி சிங் ஆட்சி காலத்தில் அந்த கூட்டணியில் இருந்தார், அவருடைய ஆட்சியிலே மத்திய அமைச்சராக இருந்தார். வாஜ்பாய் பிஜேபி ஆட்சி காலத்திலே அந்த கூட்டணியில் இருந்தார், அவர் பிஜேபியினுடைய மத்திய அமைச்சராக இருந்தார். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அந்த கூட்டணியில் இடம்பெற்று மீண்டும் மத்திய அமைச்சராக இருந்தார். இப்படி எந்த கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் 8 முறை அவருடைய தொகுதியிலே எம்பியாக இருந்திருக்கிறார், 8 முறை தொடர்ந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், மரியாதைக்குரிய ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் நம்மிடம் இல்லை. அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர்கள் அந்த பட்டியலின மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக தன்னை முன்னிறுத்தி இன்று பாருங்கள், அவர் மத்திய அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக பதவி வகிக்கிறார். இது இந்த போக்கை பார்த்தீர்களா? இவருடைய ஐயா திருமாவளவனுடைய போக்கை பாருங்கள். தன்னலம் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அவர் என்ன திருமாவளவன் எப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்கிறார், அதிகாரத்தை நோக்கி நாம் செல்லக்கூடாது, மக்களுக்காக உழைப்போம், மக்களுக்காக பணி செய்வோம், அதிகாரம் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் திருமாவளவன் ஐயா அவர்கள். மாமனிதன்,
தொடர்ந்து இன்று தமிழக அரசியல் களத்திலே தலை நிமிர்ந்து உச்சத்தில் நின்று கூடிய மனிதன் உத்தரப்பிரதேசில் பாருங்க. மாமேதை அம்பேத்கரை முன்னிறுத்தி, ஐயா கன்ஷிராம் அவர்களை முன்னிறுத்தி, மாயாவதி அவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பட்டியல மக்களுடைய தலைவியாக, ஆனால் அந்த உத்தரப்பிரதேச ஒட்டுமொத்த மக்களை அரவணைத்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை பெற்று உத்தரப்பிரதேசிலே 3 முறை ஆட்சி நடத்தினார். 3 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தினார். அத்தகைய உயரங்களை ஐயா திருமாவளவன் தொடக்கூடிய கால நிகழ்வு நிகழத்தான் போகிறது. நிகழக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஐயா திருமாவளவன் அவர்கள் தன் சமுதாய மக்களையும் அரவணைத்துக் கொண்டு இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். குரல் கொடுக்க அந்த ஒட்டுமொத்த அந்த விடுதலை சிறுத்தைகள், பேராண்மை படைத்த அந்த விடுதலை சிறுத்தைகள் படைகள் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய அரியாசனத்தில் அமரக்கூடிய முழுமையான வாய்ப்பு எதிர்காலத்தில் காலத்தின் நீதியாக கண்டிப்பாக உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்பது எனது நம்பிக்கை. ஐயா, விஜய் திருமாவளவர் கூட்டணி வருமா ஐயா? நீங்க முதல்ல அவர் எந்த கூட்டணியில் இருக்கான்னு பார்க்கணும். அவர் இந்தியா கூட்டணி, தேசிய அளவிலே இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அப்படின்னா நீங்க அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரதா இருந்தா இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். ஐயா விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுசா வந்திருக்க அந்த சுனாமி இவர்களை ஒரு கூவி அழைக்கிறார், ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்னா அதை திடீரென்று அந்த முடிவுகளை எந்த தலைவரும் எடுத்துவிட முடியாது. அவர் விஜய் அவர்கள் எந்த தேசிய அளவில் எந்த கூட்டணியில் இருக்கிறார்? விஜய் அவர்கள் பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸோட இந்தியா கூட்டணியிலையும் அவர் இல்லை. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் எதை வச்சு விஜயோட கூட்டணியை தீர்மானம் பண்ணுவார்? இப்படி பாருங்களா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில், அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில், அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியிலிருந்து 3 தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றிகளை அடங்கியிருக்கிறாங்க. அப்புறம் எதை வச்சு அன்டெஸ்டட், விஜயுடைய வாக்கு வங்கி அன்டெஸ்டட், நிரூபிக்கப்படாத, கண்ணுக்கு புலப்படாத வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு விஜய் கூட அவர் எப்போவான்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி திரும்ப அலசி ஆராய்ஞ்சாங்கன்னா என்னது? இதற்கெல்லாம் காலம் இருக்குது. விஜய் அவர்கள் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். அப்புறம் அவருடைய கொள்கை, உண்மையா கொள்கையில ஒரு அறிமுகம் செஞ்சிருக்கிறார். இன்னும் அவர் விரிவா இன்டெப்தா உள்ள போய் சொல்லணும் இல்லையா, அவர் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத. இப்பதான் அந்த புதுசா சுனாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் போக போகுது. அங்க அதெல்லாம் நடக்கட்டும். அப்புறம் காலத்தினால் இது காலத்தினால் திருமாவளவர்களே சொல்லியிருக்கிறாங்க, இது என்னது விளையாட்டு கூத்தா இருக்குது, கட்சி ஆரம்பிச்சோமா கூட்டணி வாங்க ஆட்சியில் அதிகாரத்தோம்னா இது என்ன விளையாட்டா, கத்திரிக்காய் கடத்தல போய் கத்திரிக்காய் வாங்க ஆகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டீசெண்டாக கேட்டுட்டார். அப்போ உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? ஐயா, கடலூர் மஞ்சள் கொள்ளை விவகாரம் கொதிக்குதே, என்ன பிரச்சனை ஐயா? எப்பொழுதுமே எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தொண்டர்கள் அளவில், மக்கள் அந்த மக்கள் அளவில் உணர்ச்சி வசப்படுவது, ஏதாவது ஒரு இதை மாதிரி ஒரு திடீர் நிகழ்வுகள் நிகழ்வது என்பது இயல்பானதுதான். ஆனால் தலைவர்கள், நம்ம அண்ணன் இவர் ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு பெருந்தன்மையாக முடிவு பண்ணார் இல்லையா, பெருந்தன்மையாக தன்னுடைய கட்சிக்காரங்களை அந்த அந்த பேச்சை நிகழ்த்தினவங்களை எல்லாத்தையும் தற்காலிகமாக இடைநீக்கம் செஞ்சார், கண்டித்து அறிக்கை விட்டார். இது மாதிரி நிகழ்வு நிகழக்கூடாதுன்னு கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதை மாதிரி தன் கட்சியினரை கண்டிக்கக்கூடிய அந்த இது மாதிரி நிகழ்வு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனப்பாங்கு அவர்கிட்ட இருக்கு இல்லையா. ஆனா பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோபமா பேசி இருக்கிறாரே. ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு
ஒப்பற்ற தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய அடியொற்றி அந்த சித்தாந்தங்களின் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்தாந்தங்களை முன்னெடுத்து வருகிறார். இவருடைய சித்தாந்தங்களை கூர்ந்து அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இவர்களுடைய சித்தாந்தங்களை இவர்களுடைய கொள்கைகளை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். அவைகள் மிக உயர்ந்தவை, உன்னதமானவை, மக்களுக்கானவை. ஆக இவர்கள் இருவருமே வந்து மக்களுக்கானவர்கள். இத்தகைய தலைவர்கள் வந்து இந்த தன்னுடைய இன மக்களுக்காக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலன்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது, அதற்காக போராடி வருவது தொடர்ந்து நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்டது போல தனது கட்சி தொண்டர்களுக்கு, தன் மக்களுக்கு, தன் இன மக்களுக்கு வந்து ஒரு தீங்கு நிகழும் போது, ஒரு கெடுதல் நிகழும் போது எந்த தலைவனும் கொதித்து எழத்தான் செய்வான். எந்த தலைவனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அது வந்து அறிக்கை மூலமாக வெளிவரத்தான் செய்யும். இது இயல்பான விஷயம். ஆனால் இவர்களுடைய அந்த கட்டமைத்திருக்கிற அந்த சித்தாந்தங்களும் கொள்கையும் அந்த கட்சியும் அதனுடைய கோட்பாடுகள் இருக்கிறதவே, இவைகள் அற்புதமானவை. இவைகள் வந்து மக்கள் மத்தியில் எடுபட வேண்டும். மக்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு இனங்களும், இந்த இரண்டு அமைப்புகளும், இந்த இரண்டு ஜாதியினரும் என்று ஒன்றுபடுவார்களோ அது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். ஏற்கனவே ஒன்றுபட்டு இருந்தார்கள். ஐயா தொல் திருமாவளவன் அவர்களும் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கொஞ்சி குழாவிய கூடி குழாவிய நண்பர்களாக இருந்த காலத்தை எல்லாம் நாம் இந்த வரலாற்றிலே பார்த்தோம். இவர்கள் நிரந்தரமாக ஒன்று கூடினால், நிரந்தரமாக ஒன்று சேர்ந்து ஒரே கட்டமைப்பாக இந்த சமுதாயத்தை வலம் வந்தார்கள் என்றால், இவர்களுடைய அந்த அதிகார பகிர்வு, மிகப்பெரிய அதிகார பகிர்வுகளை, ஏன் இந்த அரியணையே வந்து கட்டியாளக்கூடிய தகுதி படைத்த இவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அதிகார பகிர்வுகளுடன், மிகப்பெரிய வாய்ப்புகளுடன் இந்த தன்னுடைய இன மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர்கள் சேவையாற்றக்கூடிய நாள் வரத்தான் போகிறது. தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தங்களுடைய சமுதாய நலனுக்காகவும் தங்களுடைய கட்சி நலன்களுக்காகவும் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் இடம்பெறுவதற்கு, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அமைப்பதற்கு உள்ள கட்டாயம் இருக்கிறது அவங்களுக்கு. ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து தெக்கத்திலேயோ சொல்லிட்டார், 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த வெற்றி கூட்டணியிலே நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்கிறார். வெற்றிங்கிற பேர் எந்த கட்சியை குறிக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரெண்டு பெரிய சமூகத்தினுடைய மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும், இந்த ரெண்டு கட்சிகளும் ஒருவேளை ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி தான் 200%, 1000% வெற்றி பெறும், அவங்க தான் ஆட்சி அமைக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க.